வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். இப்போ கோங்குரா பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். இது கோங்குரான்றது நம்ம பக்கம் வந்து புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, காசலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது. பசங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது ரொம்ப. இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சடியை இது எனக்கும் தெரியாது. முதல்ல எங்கள் மாமியார் செய்வாங்க நல்லா. அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன் இதை. இந்த பச்சடி ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம். இது கோங்குரா சட்னி செய்யறதுக்கு தேவையான ஐட்டங்கள் இது. இது வந்து காஞ்ச மிளகா ஒரு 10-12 மிளகா எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, பூண்டு பல் வந்து உரிச்சிட்டு ஒரு 15 பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு. வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தால், பெரிய சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் இது மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுங்க. உப்பு, கல் உப்பு, தேவையான கல் உப்பு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த கோங்குரா கீரையை இதில் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். இந்த கீரை வெந்த பிறகு எடுத்து வடிய வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பேனில் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய்க்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம். கடலை எண்ணெய், செக்கில் ஆடின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் சமையலுக்கு. இந்த பாருங்கள், இப்போ காஞ்ச மிளகா ஒரு 12-13 காஞ்ச மிளகாவை இப்போ இந்த எண்ணெயில் போட்டுருணும். போட்டுட்டு இது நல்லா வறுப்படணும். இது நல்லா கொஞ்சம் சிவந்த உடனே இந்த வேர்க்கடலை வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கணும். அதுலேயே ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம், அதையும் போட்டுக்கணும். பூண்டு ஒரு 10-12 பல்ல உரிச்சு வச்சுருக்குறோம்ல, தோல் உரிச்ச பூண்டு, அதையும் இதில் போட்டுடணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். தனியா முதல்ல சொல்ல மறந்துட்டேங்க. தனியா ஒரு 2 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுக்கணும், அதையும் போட்டுடணும். எல்லாம் நல்லா வறுந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுபடணும். அது வறுபட்டோன்னே எடுத்து நம்ம மிக்சியில் தூள் பண்ணணும். கீரை வெந்துன்னு இருக்குதுங்க, அதை ஒரு முறை கலக்கி எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. கீரை வெந்துருச்சு. இது எடுத்து வடி போட்டுக்கலாம். வடி போட்டு சில்லுன்னு ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அது தூளான உடனே நல்லா நைஸாக தூளாகிட்ட பிறகு இந்த கீரையை எடுத்து அதிலே போட்டு அரைக்கணும். இப்போ இந்த வெந்திருக்க இந்த கீரையை எடுத்து வடி போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த கீரையை மட்டும் வச்சுக்கணும். இப்போ இந்த கீரை தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு எடுத்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வறுத்த பொடிங்கெல்லாம் போட்டு முதல்ல அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டு இது தூளானோம்னா அப்புறம் இந்த கீரையை எடுத்து இதிலே போட்டு அரைக்கணும். இந்த கீரைக்கு தேவையான பொருளுங்கள்லாம் வறுத்தோம், அதெல்லாம் அரைச்சிட்டோம். இப்போ மிக்சியில் இது பாருங்கள், இது மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டதில் இதில் எடுத்து இப்போ கீரையை போடுறேன். கீரையை போட்டு அரைச்சிக்கணும். உப்பும் இதிலே போட்டுட்டேன். இப்போ இந்த கீரையை இதிலே போட்டுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ கோங்குரா பச்சடியை அரைச்சாச்சு. இதை பாருங்கள், அந்த பொடி கூடவே இந்த கீரையும் போட்டு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதுலேயே போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கணும். அப்படியே பச்சை வெங்காயத்தையே போடணும், போட்டு அரைச்சிக்கணும். அவ்வளோதான். எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். தாளிப்பும் போடலாம், போடலைன்னாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே தாளித்து எல்லாம் கொட்டினதுனால. இப்போ இந்த வெங்காயத்தை இதுலேயே போட்டு அரைச்சிக்கணும். ஒரே ஒரு சுற்று விடுங்க, நைஸாக அரைக்கணும். அங்கங்கே வெங்காயம் வந்து சின்ன சின்ன துண்டாக வாயில் கடிப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு. அவ்வளோதான். மிக்சியில் போட்டு கோங்குரா பச்சடி அரைச்சி முடிச்சாச்சுங்க. இந்த பாருங்க, வெங்காயம் போட்டு ஒரே ஒரு சுற்று தான் சுற்றிக்கணும். வெங்காயம் இது மாதிரி இருக்கணும். இது சாப்பிடும்போது வாயில் கடிப்படணும். நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு முறை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.